கடந்த 24ஆம் தேதி திண்டுக்கல்லிலிருந்து சென்னைக்கு எஸ்கார்ட் எடுத்து சென்ற காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் எஸ்கார்ட் டீம் அவர்கள் மதிய உணவு அருந்தி கொண்டிருந்த போது அவர்கள் பாதுகாப்பில் எடுத்து சென்ற வெள்ளைக்காளி என்ற அந்த நபரை தாக்குவதற்காக ஒரு கும்பல் நாட்டு வெடிகுண்டை எறிந்து தாக்கியதில் காவலர் ஒருவருக்கு காலில் மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ், மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு சதை சிதைவு ஏற்பட்டு அவர் அரசு மருத்துவமனையில் அதேபோல் வெடிகுண்டு வீசியதற்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதில் புலன் விசாரணை நடந்து கொண்டிருந்தது. இந்த புலன் விசாரணையின் போது 5 தனிப்படைகள் ஏற்கனவே சொன்னது போல அமைக்கப்பட்டு 5 தனிப்படைகளும் பல்வேறு இடங்களில் குற்றவாளிகளை தேடிக்கொண்டிருந்தனர். ஊட்டியில் ஒரு இடத்துல சில குற்றவாளிகள் பதுங்கி இருக்கிறதா தகவல் தெரிஞ்சு அங்கே குற்றவாளிகளை அவங்கள விசாரணைக்கு அழைத்து வந்தாங்க. அதுக்கப்புறமா அதில் கொட்டுராஜா என்ற நபர், அவர் மேலே 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. அதில் 3 மர்டர் கேஸ் இருக்குது, 3 கொலை குற்ற வழக்குகள் இருக்கின்றன. அட்டெம்ப்ட் மர்டர், அதே போல் ஆர்ம்ஸ் ஆக்ட் வழக்குகள்லாம் இருக்குது. அந்த நபர் அந்த காவலர்கள் மீது தாக்குதல் நடத்திய அந்த சம்பவ தொடர்பான ஆயுதங்கள் மற்றும் நாட்டு வெடிகுண்டுகளை பதுக்கி வைத்திருப்பதாக சொன்ன தகவலின் அடிப்படையில் மங்களமே